அப்பயும் அந்த பிள்ளை மெட்ராஸ்க்கு போவான், ம். வா அங்க போய் நீ என்கிட்ட உன்னைய நான் வேலைக்கு சேர்த்து விடுறேன், நான் என் ஃப்ரெண்டு வீட்டுல யார் வீட்டுலாம் தங்கிக்கிறேன் ம். அப்படின்னு சொல்லிச்சான். ம். எங்க அம்மா வீட்டுக்கு நான் போறேன், வந்தா வா, வரலன்னா நீ இருந்துக்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். ம். அதுக்கப்புறம் வந்து என் வீட்டுல 2 மாசம், அப்ப வந்து மாசமா இருந்துச்சு. ம். 2 மாசம் என் வீட்டுல இருந்தாங்க. ஒரே வீட்டுல ஒன்னாதான் இருந்தோம். ம். ஓயாம என்னால வீடு பார்த்து அட்வான்ஸ் என்னால கொடுக்க முடியுமா? நான் எங்க வீட்டுக்காரர் ஒரு ஆள் காது கேட்காதவங்க, அவங்க காதெல்லாம் கேட்காதவங்களுக்கு. ம். அதோட அவங்க வீட்டுல என்னால பிரசவம் பார்க்க முடியாது. எனக்கு ஆஸ்பத்திரிக்கு அலைய, ஏற்கனவே எனக்கு தலைவலி, கொஞ்சம் கால் வலி, குறுக்கு வலி இருக்கு. பெரிய ஆஸ்பத்திரியில மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். ம். அதனால என்னால அலைய முடியாது. உங்க வீட்டுல போய் நீ பிரசவம் பார்த்துக்கன்னு சொன்னேன். ம். அவங்க அம்மா அப்பா வந்து கூப்பிட்டேன், நீங்க வந்து கூட்டிட்டு போங்க உங்க மகளை ம். அப்படின்னு சொன்னதுக்கு, எங்க மகள்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களாம் வந்து கூப்பிட மாட்டோம். ம். முதல்ல அந்த பிள்ளைக்கு நாங்க வளைகாப்பே வளைகாப்பு போட சொன்னேன். ம். நாங்க வளைகாப்புலாம் எங்களுக்கு போற வழக்கம் இல்ல, மூத்த புருஷனோட முடிஞ்சு போச்சு, இந்த பையனுக்கு எல்லாம் நாங்க இந்த பையன் பிள்ளைன்னு சொல்லிட்டு நாங்க போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ம். நான் அதையும் விட்டுட்டேன். சரி போங்க, அது உங்க பாடு, எனக்கு தேவையில்லைன்ட்டு. ம்.